الحمد لله الذي خلق الإنسان فسواه وأضحك وأبكى وجعله القلب ليفكر آلاء الله العلا وهو الرب الأعلى والصلاة والسلام على النبي المصطفى وحبيب المجتبى وشفيع المرتضى وصحابته الأتقياء أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم أن النبي صلى الله عليه وسلم قال لعقبة بن عامر رضي الله عنه صل من قطعك واعط أمن حرمك واعف أمن ظلمك ரவாஹு அஹ்மத் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் நாடியதை நாடிய நேரத்திலே யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் தனியாக செய்வதற்கு சக்தி வாய்ந்தவன், வணங்குவதற்கு தகுதியானவன், வல்லவன் அல்லாஹ். அவன் மாத்திரமே என் உள்ளத்தால் உறுதியும் கொண்டு நாவால் சாட்சியும் கூறுகின்றேன். இவ்வுலகத்திற்கு அருளாக, ஈருலகத் தலைவராக, நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாக அல்லாஹ்வினால் இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட எம் உயிரையும் விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சலாம் எனும் மீரேற்றமும் சலாத் எனும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதின் பின்னால் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று இறையில்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முடியுமான வரை எடுத்து நடக்குமாறும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டாகவும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். புனிதமான ஒரு மாதத்தில் கடைசியில் இருக்கிறோம். இஸ்லாமிய வருட கணக்குப்படி கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த வருடத்துடைய கடைசி மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமான ஒரு மாதம், சிறந்த ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த இஸ்லாத்தை பூர்த்தி செய்த மாதம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்காக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இந்த தீனை பூர்த்தியாக்கி விட்டேன்,
நான் இந்த தீனை முழுமையாக ஆக்கிவிட்டேன். இந்த மார்க்கத்தை தான் கியாமத்து கொண்டு வரக்கூடிய மக்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்ற குர்ஆனுடைய அந்த ஆயத்தை இறக்கிய மாதம் இந்த மாதம் தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான், இன்றைய தினம் நான் தீனை பூர்த்தியாக்கிவிட்டேன். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, ஏண்ட நிஅமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக தந்துவிட்டேன். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த தீன் எங்களுக்கு ஒரு நிஅமத்தாக தந்திருக்கிறான், அருள் பாக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தீனை பூர்த்தியாக்கின மாதத்தில் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை 2 கடமைகளாக நமக்கு தந்திருக்கின்றான். இந்த முழு தீனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமான கடமைகளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஒரு கடமை, அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது தீனுடைய ஒரு பகுதி. நான் ஐவேளை தொழுகிறோம், 5 நேரம் நாங்கள் தொழுகிறோம். இது நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை. நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து நாடு கடந்து குடும்பத்தை தியாகம் செஞ்சு நாங்கள் போகிறோம், ஹஜ்ஜுடைய அமலை செஞ்சுட்டு வரோம். இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ரமதானுடைய மாதம் வந்துடுமெடா, ஒரு மாத காலம் வெயிலில் பசியோட தாகத்தோட பட்டணியோட சாப்பாடு இருந்தும் அந்த குறித்த நேரத்துக்குள்ளே சாப்பிடாம அல்லாஹுக்காக பசியோடு இருக்கிறோம். எங்களோட ஆசைகள் அந்த நேரம் மடக்கி கொண்டிருக்கிறோம். வளமையாக சாப்பிடக்கூடிய உடம்பு தான், வளமையாக ஆசைகளை எதிர்பார்க்கக்கூடிய உடம்பு தான். இருந்தாலும் ரமதானுடைய காலத்தில் அல்லாஹுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த கடமையை செய்கிறோம். இது நாங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்பான சகோதரர்களே, இது இஸ்லாத்துடைய ஒரு பகுதி. நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது ஒரு பகுதி. அதே போல் இன்னொரு பகுதி இருக்குது, நாங்கள் எங்கள் அடுத்த சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது ஹுக்கூக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்பான சகோதரர்களே, தீனன்னு சொல்கிற நேரத்தில், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், தீனன்னு சொல்கிற நேரத்தில் ஒருத்தர் சுபஹுக்கு தஹஜ்ஜுதில் சஃபுக்கு வராரு, அவரை பார்த்து நாங்கள் தீன்தாரி என்றோம். உண்மையிலே அவர் தீன்தாரி தான். நோம்பு பிடிக்கிறாரு, தீன்தாரி என்றோம். உண்மையிலே அவர் தீன்தாரி தான். ஆனால் அது இருந்தால் மட்டும் அவர் தீன்தாரி இல்லை. அது இருந்தால் மட்டும் நாளைக்கு வெற்றி பெறலாம். அதோடு சேர்த்து அடுத்த பகுதியும் சரியாகணும். இந்த பகுதி சரியாக இருக்குது, தொழுறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, ஹஜ்ஜு செய்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஜிக்ருகள் செய்கிறாரு, எல்லா அமல்களையும் செய்கிறாரு. ஆனால் அடுத்த கடமையை சரியாக செய்கிறார் இல்லை. அதுதான் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதில் இன்றைக்கு ஓட்ட விட்டுட்டாருண்டா, நாளைக்கு கியாமத்தில் இவருடைய ஹஜ்ஜில், இவருடைய நோம்புல, இவருடைய தொழுகையில் பிரயோசனமே இல்லை. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸில். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, யார் பங்களோட்காரன், யார் நஷ்டமடைஞ்சவர், யார் லொஸ்டாவினவர்? இன்றைக்கு எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் என்ன, நல்ல இருந்தார், நல்ல வியாபாரம் செஞ்சார், இன்னாட்ட சல்லியை கொடுத்தாரு, பொல்லையை போட்டால் லொஸ்டாவிட்டார். நல்லா இருந்துச்சு, திடீரென ஒரு கஷ்டம் நோய் வந்துச்சு, எல்லா சொத்தும் போயிட்டு, ஊடு வாசல் காணி பூமி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றுமில்லை, லொஸ்ட். சஹாபாக்களும் அதைத்தான் நபி உங்கள்கிட்ட சொன்னாங்க, மல்லா திர்ஹமலஹு வலா தீனார். யா ரசூலல்லாஹ், யார் தெரியுமா நஷ்டவாளி? யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, சல்லி இல்லையோ, அவர் தான் நஷ்டவாளி. சஹாபாக்கள் வெளிரங்கத்தில் சொன்னாங்க. சஹாபாக்களும் மனிதர்கள் தானே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு பதிலை கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, லொஸ்ட்னு சொல்கிறது இந்த உலகத்தில் லொஸ்ட் ஆகுறது இல்லை, நஷ்டம் என்றது இந்த உலகத்தில் நஷ்டம் அடைகிறது இல்லை, கஷ்டம் என்றது இந்த உலகத்தில் படுற கஷ்டம் இல்லை.
நாளைக்கு படுற கஷ்டம்தான் கஷ்டம். மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையில் நஷ்டமேனா நஷ்டமே தான். அங்கே யாருக்கும் உதவி செய்யலாம், கை கொடுக்கலாம். நபியவங்க சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்தில் ஒருத்தர் வருவார், அவர் தான் லொஸ்ட். யாரை சொன்னாங்க? ரசூலுல்லாஹ். நன்மை இல்லாமல் வந்தவரை பார்த்து சொல்லலை ரசூலுல்லாஹ். ஒரு மனிதர் வருவார் கியாமத்தில், அல்லாஹ் நன்மை தீமைகளை விசாரிக்கிற நேரத்தில் மலை போல நன்மைகளை கொண்டு வருவார். நபியவங்க மலை போல நன்மைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. எப்படி நன்மை கிடைச்சிச்சு தெரியுமா? அவருக்கு ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு, உம்ரா செஞ்சிருக்கிறாரு, ஜக்காத்து கொடுத்திருக்கிறாரு, சுன்னத்தான சதகாக்களை கொடுத்திருக்கிறாரு, ஃபர்தான தொழுகைகளை தொழுந்திருக்கிறாரு, ஃபர்து இல்லாமல் நஃபிலான தொழுகைகளை தொழுந்திருக்கிறாரு. நன்மை அடுக்கி அடுக்கி செஞ்சிருக்கிறாரு. நன்மையில் குறை இல்லை. 5 நேரம் தொழுந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரம் ஃபர்தா மட்டும் சொல்லல, சுன்னத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஃபர்தா மட்டும் இல்லை, சுன்னத்தையும் சேர்த்து தொழுந்திருக்கிறாரு. நோன்பு ஃபர்தானது மட்டும் இல்லை, நஃபிலானதையும் சேர்த்து முடிச்சிருக்கிறாரு. அதுதான் மலை போல நன்மை. எல்லா மக்களும் நினைக்கிறாங்க மலை போல நன்மையோடு வந்திருக்கிறார் இல்லையா, எவ்வளோ பெரிய பாக்கியம். நோம்பு பிடிச்சிருக்கிறாரு, ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு, தொழுந்திருக்கிறாரு, ஜக்காத்து கொடுத்திருக்கிறாரு, எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. சொர்க்கத்துக்கு போக போகிறாரு. அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, இவருடைய நன்மை ஒரு பக்கம் இருக்க, இவரோட சேர்ந்து இவர்கிட்ட பற்றி முறைப்பாடு செய்கிறதுக்காக ஒரு கூட்டம் லைனில் நிற்பாங்க, போலி நிற்கிறாங்க. ஒரு கூட்டம் போலி நிற்கிறாங்க. அல்லாஹ் விசாரிப்பா, ஏன் நிற்கிறீங்க, என்ன தேவை உங்களுக்கு? இவர்கிட்ட நன்மை கொண்டு வந்திருக்கிறாரு, நன்மை சரியன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிடலும், ஏன் நிற்கிறீங்க? அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய மக்கள், அந்த இருந்த எல்லா மக்களும் ஒவ்வொருத்தராக அல்லாட்ட முறைப்பாடு செய்வோம். ஒருத்தர் சொல்லுவார், ஷதமணி ஹாதா வதரபனி ஹாதா வகதஃப அலைய ஹாதா. யா அல்லாஹ், சும்மா எனக்கு ஏசினா, யா அல்லாஹ் எந்த சம்பந்தமுமே இல்லை, சும்மா ஏசினா. நாங்கள் நீங்கள் சும்மா ஏசோம் யாருக்கும்? அவர் செய்கிற வேலையை பாருங்களே, என்னண்டே தெரியும், முன்ன பின்ன ஒன்று தெரியும் அவரை பற்றி. அவர் செஞ்சது நலவா கெடுதியா, ஏன் செஞ்சா, என்னத்துக்கு செஞ்சா, ஒன்றும் தெரியா, சும்மா ஏசோம். பாருங்களே போகிற மாதிரி, பாருங்களேன் செஞ்சுக்கிற வேலையை. கியாமத்தில் மாட்டிக்கொள்வோம். அன்பானவர்களே, எங்களை தொழுகை நன்மை கிடைக்கும், ஆனால் இதில் ஓட்டையாக எங்களை தொழுகையை கொடுக்கணும் அவங்களுக்கு. அல்லாஹ் சொல்லுவான், ஏசினானா அப்படியா? இங்கே திரும்ப ஏசுகிற வேலையெல்லாம் இல்லை, அது மிருகங்களுக்கு. இங்கே பழிக்கு பழி வாங்குற இடம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஏசினா எவ்வளோ பாவமோ அந்த அளவுக்கு இவட நன்மை உங்களுக்கு தரும். நன்மையா அவருக்கும் லாபம். கியாமத்தில் நன்மை கேட்டுக்கொண்டிருக்கிற காலம். ஒரு நன்மையை கேட்டால் உம்மா ஓடுவாங்க, வாப்பா ஓடுவார், புல்ல ஓடும். உலகத்தில் உசுர விட்ட குழந்தை, ஆசையோட வளர்த்த புல்ல, முழு நேரத்தையும் செலவ அந்த புல்ல ஓடிடுவார். அன்றைக்கு நாள் யாரும் இனத்தோடு கொண்டு செய்கிற நாள் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு நன்மை கிடைக்கிறேன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். நன்மை ஏசினீங்களா, கொடுங்க நன்மையை. அன்பான சகோதரர்களே, நன்மையை கொடுப்பாரு. அடுத்தவர் செல்வார், என்னையை பார்த்து இட்டு கட்டினார். யா அல்லாஹ், நான் அப்படி செஞ்சே இல்லை, என் வாழ்க்கையில் அப்படியே இல்லை. ஆனால் என்னையை பார்த்து இட்டு கட்டியிருக்கிறாரு, எனக்கு சும்மா அடித்தாரு, என்னையை பற்றி புறம் பேசியிருக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலை போல நன்மையாக வந்த மனுஷன் நன்மையை கொடுப்பான், திரும்பியும் கொடுப்பான். கடைசியாக மலை போல நன்மை முடிஞ்சு, தொழுகட நன்மை இல்லை, ஜக்காத்துடைய நன்மை இல்லை, ஹஜ்ஜுடைய நன்மை இல்லை, கிடைச்சிச்சு, ஆனால் பாதுகாக்கல. இன்றைக்கி நாங்கள் ஒரு பொருளை வாங்கிறது இல்லை பெருசு, அந்த பொருளை பாதுகாக்கணும். அமல் செய்கிறது இல்லை பெருசு, அமலை பாதுகாக்கணும். அமலை பாதுகாக்கிறது தான் ஹுக்கூக்குல் இபாத். அடுத்தவங்களோட கடமையை சரியாக செஞ்சோமேனா தொழுகை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் பார்க்குறான், ஆட்களில் ஈக்கிறாங்க, நன்மை முடிஞ்சு என்ன செய்கிறது? இந்த நன்மையெல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நன்மை தரத்துக்கு இல்லை, உங்களோட பாவத்தில் கொஞ்சம் இவரு கொடுத்துட்டு போங்க, உங்களோட பாவ சுமையை குறைச்சிக்கோங்க. அதுவும் அவளும் பாக்கியம். அன்றைக்கு வார ஆட்கள் எல்லாம் பாவம் எல்லாம் கொடுத்து கடைசி ஆள் முடியக்கூடிய நேரத்தில் நன்மையோடு வந்த மனிதன் மலை போல பாவத்தோட முகம் குப்புற நரகத்துக்கு போகிறாரு. காரணம் என்ன தெரியுமா? நல்ல குணம் இல்லை, அஹ்லாக் இல்லை.
உம்மாவோட நடந்து கொள்ள தெரியாது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, ஏன்னா அடுத்த வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, எனக்கு கீழால தொழில் செய்கிற கடமை தெரியாது, எனக்கு மேலுள்ள பெரியவங்களை கண்ணியப்படுத்த தெரியாது, சின்னவங்களுக்கு இறக்கம் காட்ட தெரியாது, உறவினர்களை சேர்ந்து நடக்க தெரியாது. அன்பானவர்களே, அதனால் மலை போல நன்மை வந்துச்சு, ஆனால் மலை போல நன்மை பாவத்தோடு போயிட்டு நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லைங்களே. அன்பான சகோதரர்களோட வாழ்க்கையில் நல்ல குணங்கள் நாம் கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ்வோட குணம் அன்பானவர்கள் அதை எங்கட குணமாக மாறணும். அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட ஒரு குணத்தை பற்றி சொல்கிறாங்க. நபியவங்க எப்படி மன்னிச்சாங்க, நபியவங்க அடுத்தவங்களை எப்படி மன்னிச்சாங்க, மன்னிக்கிறத பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஆக பெரிய பிரச்சனை, அடுத்தவங்களை மன்னிக்க கஷ்டம் எங்களுக்கு. அனஸ் ரலியல்லாஹு சென்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சேன். நான் சின்ன வயசு புள்ள, கொஞ்சம் கூத்து விளையாட்டு இருக்குது, விளையாட்டு புத்தி உள்ள புள்ள. 10 வருஷம், ஒரு 2 வருஷம் இல்லை, ஒரு 2 நாள் இல்லை, வேலைக்காரனாக வேலை செஞ்சேன் 10 வருஷம் ரசூலுல்லாஹ் கிட்ட. ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 வருஷத்தில் மா காலலி உஃபன், நபியோங்க நான் செஞ்ச ஒரு வேலைக்கு அல்லது நான் செய்யாமல் விட்ட ஒரு வேலைக்கு என்னைய பார்த்து சீ என்ற ஒரு வார்த்தை கூட பாவிச்சில்லை, ஏன் இப்படி செஞ்சாய். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, நான் ஏதாவது ஒன்று தெரியாமல் செஞ்சிருந்தால், நபியோங்க சென்னத்துக்கு மாற்றமாக செஞ்சிருந்தால், நபியோங்க என்கிட்ட கேட்கல, வலா கால லீ லிமா ஃபஅல்த கஸா, எனக்கு ஒரு நாளும் நபி சொல்லல ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கூட நபியும் கேட்கலன்ட்ட. எந்த அளவு அருமையாக நடந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ், எந்த அளவு இரக்கமாக நடந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். சொல்றாங்க இன்னொன்று, வலா கால ஹல்லா ஃபஅல்த கஸா, நான் செஞ்ச ஒன்று பிழையாக இருந்தால் நபியோங்க இப்படி செஞ்சாய், இப்படி செஞ்சிருந்தா சரிதானே அப்படி என்று கூட ஒரு நாளும் கூட கேட்டில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட மன்னிக்கிற தன்மை. ஒரு சஹாபி வாரார் ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு என்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஹாதிம்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் அந்த வேலைக்காரங்களை எத்தனை தடவை யா ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தானே ஒவ்வொன்றுக்கு அளவு வச்சிருக்கிறோம், நாங்கள் தான் இன்றைக்கு எல்லை வச்சிருக்கிறோம், ஹத்தை வச்சிருக்கிறோம். நாங்கள் சும்மா சொல்கிறே தானே, நாங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பொறுமைக்கு ஒரு அளவிற்கு தானே, வா மன்னிக்கிறனர் ஒரு அளவிற்கு தானே. மன்னிக்கிறதுக்கு அளவு யார் சொன்னது? பொறுமைக்கு ஒரு அளவிற்கு நீ யார் சொன்னது? நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லல எங்களுக்கு. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது என்ன தெரியுமா? நபியவங்கள்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், எத்தனை தடவை மன்னிக்கிறான் என் அடிமையை? அடிமைனா யாரு? சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் இல்லை, அவர் சம்பாதிச்சாலும் அது எனக்கு தான், அவருக்கு எந்த ஒன்றுமே சொந்தம் இல்லை, நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யணும், அவ்வளவுதான். சம்பளமும் இல்லை, அவரை வெளியே அனுப்பி சம்பாதிச்செடுக்கலும், விரும்பினா விற்கலும், விரும்பினா வச்சுக்கொள்ளும். அந்த அடிமையை மன்னிக்கணும் எத்தனை தடவை? அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்கிறாங்க, ஃபஸகத ஃபஸமத, அமைதியாக இருந்தாங்க, பதில் கொடுக்கல. ஏண்டா அதில் பதில் உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும். திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எத்தனை தடவை மன்னிக்கிறதுக்கு நான்? ரசூலுல்லாஹ் ஃபஸகத, அமைதியாக இருந்தாங்க, பதில் சொல்லவே இல்லை. 3ஆவது தடவை கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட அடிமை எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபியும் அழகான ஒரு பதிலை சொன்னாங்க, முழு உம்மத்துக்கும் பாடமாக இருக்கட்டும். சொன்னாங்க, லி குல்லி யௌம் ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னிக்கிறோம் அடிமையை. இன்றைக்கு நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்கிறோம்? நானா தம்பியை மன்னிக்க தயாரில்லை, மாமி மருமவனை மன்னிக்க தயாரில்லை, உம்மா புள்ளைய மன்னிக்க தயாரில்லை, புள்ள உம்மா வாப்பாவை மன்னிக்க தயாரில்லை.
ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடிமையை மன்னிங்க 70 தடவை. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 70 தடவை மன்னிங்க, 70 தடவை மன்னிங்க. நபி அவங்க மன்னிச்சு காட்டினாங்களா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? நபி அவங்க என்கிட்ட எப்படியுமே கேட்டில்ல. இன்றைக்கு எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இன்றைக்கு எங்களுக்கு கீழே பொறுப்பில் இருக்கிறவங்க, எங்கட குழந்தைகள், சேவை செய்யக்கூடியவங்க, அன்பானவர்களே, எத்தனை தடவை நாங்கள் மன்னிக்கிறோம்? எத்தனை தடவை நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்குறோம்? எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறோம்? நாங்களே எங்களுக்கு சொல்லிக்கொள்றதை தான் எத்தனை தடவை தான் மன்னிக்க, இதை மன்னிக்கலுமா? மன்னிப்பேனா என்ன தெரியுமா? இமாம்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் சில நேரம் சொல்கிறது, சும்மா விட்டேன் பாவமேண்டு, சும்மா விட்டேன் பாவமேண்டு, மன்னிச்சு விட்டேன். அதை யார் தெரியுமா சொல்லுவார்? இவருக்கு ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு ஆள், இவருக்கு ரிட்டர்ன் கொடுக்க இயலாத ஒரு ஆள், அவரை தான் மன்னிச்சேன்னு சொல்லுவார். ஆனால் மன்னிப்பேனா என்ன தெரியுமா? திருப்ப பழி வாங்கிறதுக்கு சக்தி இருக்குது, நல்ல உடம்புல பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது. பழிக்கு பழி வாங்கலும், அடித்தா திரும்ப 2 அடிக்கலும். ஆனால் சக்தி உள்ள நேரத்தில் அந்த நேரம் மன்னிக்கிறோம் பாருங்க, இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு. இஸ்லாம் இதைத்தான் எங்களுக்கு சொல்லி தருவது. இப்படித்தான் நாங்கள் மன்னிக்கணும் அடுத்தவங்களை. ரசூலுல்லாஹ் எத்தனை சம்பவங்கள் மன்னிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேரை நபி அவங்க மன்னிச்சிருக்கிறாங்க. அனஸ் அறிவிக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில், அன்பான சகோதரர்களே, நபியவங்க ரோட்டால் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு போகிறாங்க. ஒரு நாட்டு பக்கத்து சஹாபி, ஒரு அரபி, நாட்டு பக்கத்து காட்டு அரபி வாராரு. வந்து நபியவங்களை உடுப்பை பிடிச்சார். எப்படி தெரியுமா? நபியவங்க அன்றைக்கு உடுத்து இந்த உடுப்பு கொஞ்சம் கனப்பான ஒரு உடுப்பு, வாட்டி எல்லாம் கொஞ்சம் கனமான உடுப்பு. நபியை பிடிச்சார் ஒரு புடி. அனஸ் சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் நபீர் அந்த கண்ணியமான மேனியில் இவர் இருக்கிறதால அப்படி அடையாளம் வந்துருந்துச்சு. என்னத்துக்கு பிடிச்சார் நபியை? நபி கடன் கொடுத்துருக்குதா? அல்ல நபி அநியாயம் செஞ்சிருக்கிறாங்களா? இல்லை, சும்மா போகிற மனுஷன், சும்மா போன மனுஷன் நபியவங்க சென்னாரு. நபியை பார்த்து, அல்லாஹ் அவங்களுக்கு தந்திக்கிறான் தானே சொத்து, தாங்க எங்களுக்கும் அதை பாருங்கள் எப்படி கேட்குறாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு பிச்சை வேற, அதில் வேற வைவோசனா உங்களுக்கு. இன்றைக்கு எங்கட வாயிலேருந்து வார வார்த்தை, உங்களுக்கு பிச்சை தரையும் ஒன்று, நீங்கள் வைவோசா கேட்க ஒன்று, அல்லாஹ் தந்திக்கிறே கொடுக்க தானே அவங்களுக்கு. நபி அவங்க சொன்னாங்க உடனடியாக. நபி அவங்க ஒன்றும் பேசலை, திரும்பி பார்த்தாங்க காட்டு அரபியை, சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் உடம்புல அடையாளம் இருக்குது, சும்மா போன மனுஷன், அவட தேவை என்னன்னே தெரியும் நபி அவங்களுக்கு, தெரிஞ்சு கொடுக்காம இருந்தாலும் சொல்லலும். அப்படி ஒன்றுமே இல்லை. நபி அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, அவருக்கு பைத்துல் மால் ஒரு பங்கை கொடுத்துடுங்க, அவருக்கு தேவையான ஒரு பகுதி பணத்தை கொடுத்துடுங்க. அதை கொடுத்து நபி அவங்க அனுப்பிட்டாங்க அந்த சஹாபியை. நபி அவங்கள மன்னிப்பு பாருங்கள், எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு மன்னிப்புன்றது அப்படியே அடிபட்டு போயிட்டு, மன்னிக்க ரெடி இல்லை. சர்வசாதாரண நாங்கள் எல்லாம் வாகனத்தில் போகிறோம், ரோட்டில் போகிற நேரம் அவர் வாகனம் மேலே க்ளோஸ் ஆகிட்டு அவன் பிழையாக தான் போட்டிக்கிறாங்க. நாங்கள் என்னமா இருக்கிறோம்? நாங்கள் பொறுமையாகிறோமா? அன்பானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட அமல்களுக்கு, எல்லா அமல்களுக்கும் இல்லை, சில குறிப்பிட்ட 5 வகையான அமல்களுக்கு அல்லாஹ் அதில் கூலிய செல்லக்கூடிய நேரத்தில் அதில் கூலிய சொல்லலை. அதில் கூலிய சொல்ல நேரம் ஃபாஜ்ருஹு அலல்லாஹ், அதில் கூலி அல்லாஹ்க்கு தான் தெரியும், அது அல்லாஹ் நினைச்சளவு தருவான். அப்படி சென்ன 5 விஷயங்கள் ஒரு விஷயம்தான் எங்களோட அடுத்த சகோதரரை மன்னிக்கிறது. எப்போ மன்னிக்கிறோமோ அல்லாஹ் எங்களுக்கு தார கூலி அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கஷ்டம்தான். நாங்களே கேட்போம், இப்படி செஞ்சவரை மன்னிக்கலுமா? இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சிருக்கிறார் இல்லையா? அன்பான சகோதரர்களே, அநியாயம் செஞ்சவரை தான் இஸ்லாம் மன்னிக்க சொல்லுது. சும்மைக்கிறோம் நாங்கள் மன்னிக்க தேவையில்லையே, சும்மத்தர் போறார் ஏன் நாங்கள் மன்னிக்கிறதுக்கு? அநியாயம் செஞ்சால் தான் மன்னிப்பு. நபியும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு 3 உபதேசம் செஞ்சாங்க, 3 விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹதீஸ் எங்களோட மனசில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அந்த ஹதீஸை நாங்கள் அமல் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, சில் மன் கதஅக,
சில்மன் கதாக்க, உங்களோட குடும்ப உறவினர்கள் உங்களே துண்டிச்சு வாழ்றாங்க, ஹயாத்துக்கும் வானம் மௌத்துக்கும் வானம் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அவளை சேர்ந்து வாழுங்க. உங்கள் வீட்டுக்கு வராரு, நீங்களும் போறீங்க இல்லை, உங்கள் வீட்டுக்கு வாராரு இல்லை, உங்களோட நலவு நஷ்டத்தில் கலந்து கொள்றாரு இல்லை, நீங்கள் போங்க அவரோட நலவு நஷ்டங்களுக்கு, ஹயாத்து மௌத்துக்கு போங்க, கஷ்டமேடா உதவி செய்யுங்க, நலவு இருந்தால் நீங்கள் வாழ்த்துங்க. இல்லை அவங்களே வானேன்ட்டாங்க, மறுவ நாங்கள் நாயாக தேவையில்லை, நாங்கள் அப்படி போக தேவையில்லை. இல்லை இஸ்லாம் செல்லதே துண்டிச்சு வாழ்ந்தா சேர்ந்து வாழு. நீ துண்டிச்சு வாழ்ந்தவனை நாங்கள் தூரமாகி போகிறது இஸ்லாம் சொல்லல. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனில் இஸ்லாம் சொல்லி தந்தது. நல்லவனுக்கும் நல்லவன் தான், கெட்டவனுக்கும் நல்லவன் தான். நபி அவங்க செஞ்சுக்க அநியாயம் செஞ்சால் மன்னிக்கிறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்கிறான் ஒருத்தன், உனக்கு அநியாயத்தை தான் செய்கிறான், ஆனால் நீ மன்னிச்சுடுவாப்பா. அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அல்லாஹ் சொல்ல அடியார்களை பார்த்து மன்னிங்க, விட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்குறான், அலா துஹிப்பூன் ஐயஃபிரல்லாஹு லக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிக்க விருப்பம் இல்லையா? அல்லாஹ் எங்களை மன்னிக்கணுமேடா, அல்லாட மன்னிப்பு இல்லாமல் சொர்க்கம் போகலா, அல்லாட மன்னிப்பு போகணுமேடா நாங்கள் அடியார்களை மன்னிக்கணும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் அந்த மன்னிப்பு என்ற நல்ல குணத்தை நாங்கள் கொண்டு வரணும். எப்போ கொண்டு வருவோமோ கண்ணியமானவர்களே, இதோடு எங்களோட அஹ்லாக்கை சீராக்கிடுவோமேண்டா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியாகுமேண்டா, எங்களோட அடுத்த அமல்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக, நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக, மன்னிக்கக்கூடிய நல்ல மனசுள்ளவர்களாக எங்கள் அனைவரும் ஆக்கிடுவானாக. யாழ் எங்கள் பாவங்களை மன்னித்திருவாயாக, உற்றவங்களை மன்னித்திருவாயாக. யாழ் எங்களை விட்டு இந்த கப்ரானின் பாவங்களை மன்னித்திருவாயாக. வா ஆகிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.